தடைகள் தகர்க்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். மீகா 2:13. தடைகளை தகர்த்து போடுகிறவர் என்ற பெயரை உடைய நம் ஆண்டவர் எந்த தடையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தடையானாலும் சரி, இவ்வுலக தடையானாலும் சரி, மனிதன் கொண்டு வருகிற தடையானாலும் சரி, சாத்தான் கொண்டு வருகிற தடையானாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல வல்லவராக இருக்கின்றார். அதனால்தான் யோபு, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது என யோபு 42:2 கூறுகிறார். ஒரு ஜனாதிபதி வருகிறார் என்றால் அவருக்கு முன்பாக இராணுவ ஜீப்கள், அரசாங்க கார்கள், போக்குவரத்து போலீஸ் எல்லாம் போய் தடைகளை நீக்கி பாதைகளை செவ்வாய் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பர். ஆனால் அதையும் மீறி எத்தனை அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அன்பானவர்களே, ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், என் பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று. விடுதலை பயணம் யாத்ராகமம் 33:14. அதனால்தான் மோசேயும் வாக்கு பண்ணும் தேவன் தம் வாக்கின்படி தங்களுக்கு தடையாயிருந்த செங்கடலை 2ஆக பிளந்து வழியமைத்து கொடுத்தாரே, அவர் மட்டும் கூட வந்தால் போதும், எதுவும் தேவையில்லை என்ற நம்பிக்கையுடன் சொல்கிறார், உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் என்று. விடுதலை பயணம் 33:15. ஆம் அன்பானவர்களே, எந்த காரியமானாலும் ஆண்டவரின் பிரசன்னம் தன்னுடன் வரவேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாயிருந்த மோசேயை போல் நாமும் உறுதியாக இருப்போமே. அவரது பிரசன்னத்திற்காக நமக்கு எளிதாக தோன்றக்கூடிய காரியங்கள் முன்பாக கூட தடைகள் அநேகம் வரலாம், அல்லது தடைகள் நிறைந்த வாழ்க்கையாக நம் வாழ்க்கை காணப்படலாம். தடைகள் நிறைந்த சூழ்நிலையில் நாம் தடைகளை உடைத்தெறிய மனிதர்களை நாடுகின்றோமா அல்லது ஆண்டவரை நாடுகின்றோமா என்று வானிலிருந்து தடைகளை நீக்கி போடுகிறவர் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார். கூப்பிட்டால் தன் தூதர் படையோடு நமக்கு உதவி புரிய தயாராக காத்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆம், கூப்பிட வேண்டும். எப்படி? துதிப்பதின் மூலம். இஸ்ரவேலர் கானானை நோக்கி சென்ற பொழுது சந்தித்த தடைகள் ஏராளம். அந்த தடைகளில் ஒன்றுதான் எரிகோ கோட்டை. எரிகோ நகரத்தின் மேல் அநேக சாபங்கள் இருந்தன. யோசுவா அதை பிடித்த பொழுது அதன் மேல் சாபத்தை கூறினார். அந்த நகரில் உள்ள அனைத்து பொருட்களும் சாபத்தீட்டானவை என ஆண்டவரை எச்சரித்திருந்தார். ஆனால் அந்த சாபம் எல்லாம் தோற்று போனது. ஆம், எரிகோ நகரின் மதில்கள் இடிந்து விழுந்தன. எதனால்? இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கை பேழைக்கு பின் எக்காலங்கள் முழங்க ஆரவாரம் செய்த பொழுது. ஆம் அன்பானவர்களே, சாபங்களின் விளைவாக நம் வீட்டிலும் அநேக பிரச்சனையா, திருமண தடையா, வேலையில்லா திண்டாட்டமா, பொருளாதார நெருக்கடியா, சமாதான குலைச்சல்களா, எரிகோ மதிலை போல பெரிய பெரிய தடைகள் உங்கள் முன்பாக உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக நின்று கொண்டிருக்கலாம். இவை அனைத்தும் தவிடு பொடியாக வேண்டும் என்றால் நம் நாவில் ஆண்டவரை துதிக்கும் துதி இருக்க வேண்டும். இப்படி ஆகிருச்சே, நான் என்ன செய்வேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் என்று தடைகள் விலகுவது வரை சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். மாபெரும் மழையே, செருபாபேலுக்கு முன் உன் நிலை என்ன? ஒரு சமவெளிக்கு ஒப்பாவாய். செக்கரியா 4:7. பெரிய கோலியாத்தே, நீ எம்மாத்திரம்? தாவீதின் கவன்கல்லுக்கு முன் நீ சமபூமியாவாய் என தகர்த்தெறிவோம் நம் தடைகளை. ஜெபம் செய்வோம். தடைகளை தகர்த்து போடுபவர் என்ற பெயரையுடைய எங்களது அன்பு தெய்வமே, எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிய ஒருவரால் மட்டும்தான் அப்பா முடியும். உமது பிரசன்னம் இல்லாதபடிக்கு நாங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு, உமது முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நாங்கள் எந்த காரியத்தையும் செய்வதாக இருந்தால் அந்த காரியங்களுக்கெல்லாம் உமது ஆலோசனையை கேட்டு நாங்கள் செய்யக்கூடிய அந்த மனதை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உமது உதவியை நாடி வந்திருக்கின்றோம். ஜெபம் கேளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.